விருதுநகர் மாவட்டம் மண்ணின்மைந்தன் காலையின் அன்பு வணக்கம். நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன வீடியோ கண்டினியூஸாக போட மாட்டேறீங்க. இனி வர காலங்களில் கண்டிப்பாக நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடலாம். ஏன்னா நமக்கு வேலை சுமை அதிகமாயிருச்சு, நம்மளுக்கு வயசாயிருச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் என்னால் பகல் டைமில் கண்டிப்பாக வீடியோஸ் போட முடியல. நைட் நேரத்தில் அதிகமான வீடியோக்கள் போடுறதுக்கான டைம் கிடைக்குது. அதனால எனக்கு கிடைக்க டைமில் நான் வீடியோ போட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்போ எடுக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நைட்டு 1 மணி. இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். அப்படியே பசங்களை கூப்பிட்டு வாங்கப்பா வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மள எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே நினைச்சிருக்கீங்க ராமநாதபுரம் மண்டை நாய்கள்லாம் பிரம்மாண்டமான நாய்கள் நல்லா வரும் அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய ஃபீமேலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல பெரிய நாய்களை உருவாக்கணும்னா நல்ல பெரிய நாய்களை போட்டால் தான் வரும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக அந்த விஷயம் ஒரு பொய்யான விஷயம். ஏன் அப்படின்னா, ராமநாதபுரம் மண்டை நாய்களை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இவங்க என்னைக்குமே ஃபீமேல் மினி சைஸாக தான் இருக்கும். இதுதான் இதோட ஆரிஜினே. நீங்கள் என்னதான் நீங்கள் பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் பாருங்க, கிடையவே கிடையாது. நிறையா பேர் மேல் ஒரு 28-29 வரணும்னா நம்ம ஃபீமேலும் அதுக்கேற்றாப்புல போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கணக்கே கிடையாது. ஏன்டா இருக்க நாய்ங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுவும் குட்டிங்க. நான் கொஞ்ச நாளைக்கு மேலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இது ரெண்டையும் போட்டுருந்துருப்பேன். இது கரெக்டாக 7 மாதம் ஆகுது. அப்போ போட்டேன், இந்த மாதிரி 2 ஃபீமேல் நிப்பாட்டிருக்கேன், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லப்போ இப்போ கமெண்ட்ல நிறைய பேர் நிறையா சொல்லியிருந்தீங்க, இந்த பேர் வைங்க அந்த பேர் வைங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 26, மேக்ஸிமம் 26 தான். 26 இன்ச்சஸ் தான் வரும். அதுதான் அவரோட ஆரிஜின். அதுக்கு மேலே எப்படி வரும்? சைனா கரண்ட் என்ன தான் நீங்கள் பூஸ்ட்டு காம்ப்ளான்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவனே 8 அடிக்க வரப்போறான், கண்டிப்பாக வரமாட்டான். ஸோ அதுதான் ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை. ஸோ ஆனால் நிறையா பேர் நீங்கள் ஃபீமேல் வாங்குறதுக்கே யோசிக்கிறீங்க. ஃபீமேல் வாங்கிட்டா ஐயோ போச்சு, அது நாய் அப்படி வரும் இப்படி வரும், மேட்டிங் சீசனுக்கு நான் என்ன பண்ணுறது, அது நிறையா இதுப்பாகும், ஸோ மேல் வாங்குவோம் அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நிறையா நினைக்கிறீங்க. கரெக்டு தான். ஃபீமேல் இல்லாமல் மேலே மட்டும் வச்சு எப்படி நாய் பெருக்கிறது? நீங்கள் மட்டும் மேலே மட்டும் 8000 10,000 சொல்கிறேன் அப்படின்னா 10,000 8,000 அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ ஒரு 5 குட்டி இப்போ போடுது அப்படின்னா 5ல் ஒரு 2 ஃபீமேலோ 3 ஃபீமேலோ 5மே ஃபீமேலாக கூட ஆகும். அப்படி இருக்க சூழ்நிலை மேலுக்கு மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஃபீமேல் என்ன செய்ய முடியும்? நாங்களே பீட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நாங்களே விற்கணும் அப்படின்னா நாங்கள் விலை கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். நான் கூட சொல்லத்தான் செய்வேன். இப்போ 5 குட்டியில 3 குட்டி ஃபீமேலா இருக்கு, 2 குட்டி மேல் இருக்குன்னா எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஆளுங்க அதுக்கேற்றாப்புல கரெக்டா இருக்கணும். ஆனா அது யாருக்குமே அந்த ஒரு எண்ணமே அப்படியே கிடையவே கிடையாது. எல்லாருமே மேல் தான் வாங்கணும், மேல் தான் வளர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபீமேலை ஃபர்ஸ்ட் எடுத்து வளங்க. அப்பதான் அந்த நாய்களோட விலைப்பட்டியல் அப்படிங்கிறத நம்ம குறைக்க முடியும். முதல் விஷயம். இன்னொரு விஷயம், ஃபீமேல் வாங்குறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து கண்டிப்பா வாங்கி ஆகணும். என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்க ஃபீமேல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, மினிமம் சைஸாக தான் இருக்கும். நீங்க முண்டோட கம்பேர் பண்ணல நம்ம ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனா குவாலிட்டிங்கிறப்ப பக்காவா இருக்கும். இப்போ சாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இது 7 மாசம் ஆகுது. ஆக்சுவலி ரெண்டுமே அக்கா தங்கச்சிங்கன்னா இது ரெண்டுமே நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி நிப்பாட்டியாச்சு. இது யாருன்னா முண்டோட மகளோட மகளுங்க. அப்படிங்கிறப்ப முண்டுக்கு பேத்தி. ஆக்சுவலி நான் லைன் ப்ரீடிங் இன்ப்ரீடிங்கை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்போ ஏன்னா இந்த நாயெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முண்டு மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவலி ரெண்டுமே 7 மாதம் குட்டி தான். கிட்டத்தட்ட ஒரு 24 இன்ச்சஸ் இப்போதைக்கு இருக்கு. இன்னும் இது என்ன காலப்போக்கில் வரும்போது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 26 இன்ச்சஸ் வரை வரும். அதுதான். அதே மாதிரி குட்டி போடுறப்போ உடம்பு நல்லா டபுள் ஆயிரும், பாடி நல்லா டபுள் ஆயிரும். ஸோ இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபீமேல் எடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரீடிங் இன்னும் நிறைய அதிகமாகும், நல்ல குவாலிட்டியான பப்பீஸும் கிடைக்கும். அதே நேரத்துல வீட்டுக்கு காவல் பயங்கரமா இருக்கும், நல்லா ஆண்களோட அட்டாச்சா இருக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ப்ரீடிங் எப்போ ஃபீமேல் விட்டாதான் ஓடி போயிடும். கண்டிப்பா கிடையாது. ஃபீமேலை தேடிதான் ஆண் நாய் வருமே தவிர ஆண் நாய் எங்க பொட்ட நாய்ங்க ஆண் நாய் தேடி போகாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காரணத்துக்காண்டி தான் மேக்ஸிமம் ஃபீமேல் வாங்குங்க அப்படின்னு சொல்றது. ஃபீமேல் நடக்கிறதுனால என்னவோ எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் நாய் இப்போதைக்கு என் வீட்டுல இருக்கு. முண்டு ஒரு ஆள் தான் இருக்கு. ஒரு 7-8 ஃபீமேல் வீட்டுல இருக்கு. முண்டு ஒரு ஆள் தான் இருக்கு. இந்த முண்டு கூட என் நாய் ஹீட்டுக்கு வராத டைம் என்ன செய்யும் அப்படின்னா ஓடி போயிடும். எங்கிட்டாவது எப்படின்னா அடுத்த நாய்களை தேடி இங்கேருந்து ஓடி போயிடும். ஆனா நம்ம ஃபீமேல் எங்கேயுமே போகாது, இங்கேயே தான் கிடக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. கண்டிப்பா ஃபீமேல் வாங்கி வளர்த்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஃபீமேல் வளர்த்தாதான் நாய்ங்க இன்னைக்கு அதிகமாகும், நாய்ங்க விலை குறையும், நாய்ங்களும் ப்ரீட் எழுந்து. ஏன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப சொற்பமான அளவுல தான் நாய் ப்ரீட் இருக்காங்க. நல்ல நாய் ப்ரீட் பண்றவங்க 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ அந்த அளவு தான் இருக்காங்க. கரெக்டா அந்த நாயில வச்சா அந்த குட்டி பிறக்கும்பா அப்படின்னு சொல்லி ப்ரீட் பண்றது. மற்றபடி ஆள்லாம் கிடையாது. எல்லாம் தெருநாய் வைக்கிறவங்க தான் இன்னைக்கு. ஓப்பனா நான் சொல்லுவேன், முக்காசுவே தெருநாய் வைக்கிறேன் தான். கரெக்டா எவனாவது ஒருத்தன் குட்டி வைக்கிறேன்ட்டு போய் நீ இதாப்பா நீ மேட்டிங் வச்ச குட்டி எத்தனை நாள் போச்சு, இந்த ரேட்ல போட்டுச்சா, குட்டி அன்னைக்கு போட்டு அனுப்பு, இன்னைக்கு 40 நாள் அதா இன்னையோட போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லி கரெக்டா பிடிங்க
கண்டிப்பா இருக்காது. முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ வந்து நல்ல நாய்கள் வேணுமா, நல்ல பெண் நாய்கள் வேணும். பெண் நாய்கள் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய அளவுல வளர்ச்சி வராது, மினிமம் சைஸா தான் இருக்கும். ஆனா குட்டி ஒன்று போட்டுச்சுன்னா நம்ம நம்ம ஏன்ட இருக்க நாய்ங்களாம் எப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி. இப்போ நம்ம முண்டு வைக்கிறோமா, முண்டு மாதிரி குட்டி கிடைக்கும். புருசி வைக்கிறோமா, புருசி மாதிரி குட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நாய்கள் தான் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபீமேல் தான் நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மனித இனத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரு பேரிடர் வந்தா எடுத்தோடனே முதல்ல வந்து பெண்களை தான் காப்பாற்றுவாங்க. சட்டமே அதான், ஃபர்ஸ்ட் பெண்களை தான் காப்பாற்றுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் நீங்க வந்து அவங்க தான் தேவை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்மளும் கரெக்டாக இருந்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல எந்த மாதிரி கண்டென்ட்டை பத்தி பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் எதை பத்தி பேசணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபீமேலை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா இருந்தாலும் நம்ம ஃபீமேலை பத்தி சொல்லி சொல்லி அவேர்னஸ் கொடுத்தாதான் மக்கள் ஃபீமேல் விரும்புவாங்கன்ற கல்ல நான் சொல்றேன். ஸோ நன்றி, வணக்கம்.